அவங்க சக்தி ஏற்றுறது பண்ணுறாங்க. இது எல்லோரும் ஜெயிச்சிடுறாங்களா அப்படிங்கும்போது அங்கே தான் வேதனைக்குரிய பதில் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க இன்னும் பெட்ரு லெவலில், அடுத்த ஸ்டேஜ் லெவலில் அதுவும் பார்ப்பாங்க. இப்படி நம்ம எவ்வளவு தான் பண்ணாலும் எவ்வளோ தான் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை மென்டல் பீஸ் வேணும், மன அமைதி தேவை, மனசாந்தத்தில் ஒரு பீஸ். அதெல்லாம் எங்கேயும் வாங்க முடியாது. விற்கிற பொருள் கிடையாது, வாங்குகிற பொருள் கிடையாது. ஐயோ என்னங்க பயம் காட்டுறீங்க? இல்லை நீங்கள் இருக்கிறது சொல்கிறீங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்படியே இருக்குங்க. இதில் என்னங்க பயம் காட்டுறீங்க? வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது தகவல். அந்த தகவலை நம்ம பரிமாற்றம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி பரிமாற்றம் செய்தால் உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். நாம் பேரை மாற்றுறோம், ஃபார்மட் நியூமராலஜி பேரை மாற்றிக்கிறோம். மாற்றும் பட்சத்தில் அதனுடைய இன்ஃபேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. சில பேருக்கு அவங்க தேவை தான் கேட்பாங்க. இப்போ சில பேர் படிச்சிருப்பாங்க, சரியான கெரியர் அமையாது, அதை தேடுவாங்க. அவங்களுக்கு அது கிடைச்சா போதும். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தேவை என்னவோ தானே. இன்னும் சில பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் நல்ல எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் சரியான போட்ட எஃபர்ட்ஸுக்கு உண்டான ரிட்டர்ன் வரல. நம்ம பல லட்சம் எல்லாம் காசு கையில் பாக்கெட்டில் வச்சுருந்தா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அங்கே இங்கெல்லாம் வாங்கி பேங்கிங்லேயே பண்ணி என்னென்னமோ பண்ண போகிறாங்க. எல்லாம் அப்படி தான் பண்ணுறது, அவங்க சக்தி ஏற்றுறது பண்ணுறாங்க. இது எல்லோரும் ஜெயிச்சிடுறாங்களா அப்படிங்கும்போது அங்கே தான் வேதனைக்குரிய பதில் இருக்குது. ஜெயிக்கிறதுக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆனால் தோற்றுட்டாக்கா அதுக்காக தோற்றுட்டா விட்டுற முடியுமா? அதெல்லாம் ஜெயிச்சிடலாம். அதுக்கு தான் ஃபார்மட் நியூமராலஜிக்கு நம்ம ஜெயிச்சிடலாம், அதுக்கு அவ்வளோ இல்லை சொல்கிறேன். அதை கவனிக்காமல் செஞ்சிட்டா அப்போ அவங்க பண்ணுவாங்க. அப்போ பிஸ்னஸ்ஸு சின்ன பிஸ்னஸில் தோக்குறவங்க பார்க்குறாங்க, ஆனால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க இன்னும் பெட்ரு லெவலில், அடுத்த ஸ்டேஜ் லெவலில் அதுவும் பார்ப்பாங்க. இப்படி பல லெவலில் பார்க்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இது எல்லாமே, இதுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன், இது எல்லாமே எக்ஸ்டர்னல். ஏன்னா ஒவ்வொரு மனிதன்கிட்ட ரெண்டு இருக்குல்ல, இன்டர்னல் எக்ஸ்டர்னல். ஆமாங்க, உடலுக்கு உள், உடலுக்கு வெளியே. நம்ம எவ்வளவு தான் பண்ணாலும் எவ்வளோ தான் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை மென்டல் பீஸ் வேணும், மன அமைதி தேவை. ஏன்னா இந்த மனசுக்கு நம்ம அமைதியை கொடுக்கணும். அதை சாந்தப்படுத்தாமல் நம்ம எவ்வளோ வருவாய் ஈட்டி என்ன நடக்க போகுது? மனம் சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அதை அமைதிப்படுத்தணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அது உங்களுக்கு நம்மளை கான்சன்ட்ரேஷனு அது கொடுக்கும். ஏன்னா அமைதி மனதை சாந்தத்தை கொடுக்கறதுக்கு, பீஸு கொடுக்கறதுக்கு, பீஸு மனசாந்தத்தை கொடுக்குற பீஸு அதெல்லாம் எங்கேயும் வாங்க முடியாது. விற்கிற பொருள் கிடையாது, வாங்குகிற பொருள் கிடையாது. கொடுக்குற ஒரே இடம் ஃபார்மட் நியூமராலஜி தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது கிடைச்சிரும். அதெல்லாம் இன்டர்னல் அதாவது இன்டர்னல் என்ன எக்ஸ்டர்னல் ரெண்டும் இது வேலை செய்யும். அதேமாதிரி இன்டர்னல் இல்லை, உடல் ரீதியாகவும் நமக்கு தொந்தரவு இருக்கும். இல்லை, நம்ம சுகர்னு வருது, சுகர் ப்ராப்ளம்னு இருக்குது, அதெல்லாம் இன்டர்னல் தானே. சுகர் ப்ராப்ளங்கிறது அதனால் எக்ஸ்டர்னலாக வெளியே நாம் வெளியே சொல்கிறோம், ஆனால் உள்ள வேலை நடக்கிறதெல்லாம் இன்டர்னல், பாடிக்கு உள்ளே தானே வேலை செய்யுது. அதுக்கு இன்டர்னல் அதையும் சரி பண்ணுது. ஆமாம், உங்கள் பிறந்த தேதியில் 8/3 வயசு வருஷா 3/8 இருந்தாலும் சுகர் கட்டாயம் இருந்தே ஆகும். அதையும் இந்த கொடுக்கும்போது சரியாக்குது. 6/8 பிபி, ப்ளட் ப்ரெஷரு. ஐயோ என்னங்க பயம் காட்டுறீங்க? இல்லைங்க இருக்கிறத சொல்கிறேங்க, நீ செக் பண்ணி பாருங்கள், அப்படியே இருக்குங்க. இதில் என்னங்க பயம் காட்டுறது? உங்களுக்கு இருக்கிறத சொல்கிறேன். 368 தைராய்டு சொல்லிக்கிட்டே போவேன். நூற்றுக்கணக்காக இல்லைங்க, ஆயிரக்கணக்காக இருக்குது. இந்த ராஜாஸ் நியூமராலஜின்னு ஒரு புக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லா விஷயம் இருக்குது, எல்லா டேட்டா பர்த்துக்கும் என்னென்ன இருக்குன்னா கூட சொல்லியிருப்பேன். ரொம்பவே சொல்லியிருப்பேன். அதில் அந்த இன்டர்னலில் உள்ளே சில பார்த்திங்கன்னா சில குழந்தைக்கு பை பர்த்திலே எனக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு இல்லை நடந்ததை சொல்கிறேன். அவங்க பெண் பிள்ளைக்கு திருமணம் ஆச்சு, திருமணம் ஆனவுடனே அந்த 2 குழந்தை பிறந்திருக்கு. ட்வின்ஸு குழந்தை, 2 பெண் பிள்ளை. ட்வின்ஸு குழந்தை பிறந்திருக்கு, 2 பெண் பிள்ளை. இதில் பாருங்கள், ஒரு குழந்தை பை பர்த்லேயே ஹார்ட் வீக்,
ஹார்ட்டில் ஹோல்ஸு, இன்னொரு குழந்தை நார்மலாக இருக்குது. அவங்கக்கிட்ட நம்ம ராஜாஸ் நியூமராலஜி புத்தகம் இருக்குது. உடனே புத்தகம் பிறந்த உடனே அன்றைக்கே பார்ப்பாங்களா, ஒரு 4 நாள் கழித்து பார்ப்பாங்க. பார்த்தாக்கா அதில் வந்துட்டு இதயம் வந்துட்டு ரொம்பவும் பலவீனமாக இருக்குன்னு எழுதியிருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அவ்வளோதான். அப்படின்னு தான் ஒரே வரியில் நிப்பாட்டி எழுதியிருக்கு. அந்த டேட் ஆஃப் பர்த்தில் போய் பார்த்தாக்கா அவங்களுக்கு ஒரு டவுட்டு, கேள்வி கேட்குறாங்க. ஐயா எங்கள் வீட்டில் இதுமாரி 2 குழந்த பிறந்திருக்கு, ட்வின்ஸு குழந்த. நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இல்லை மகிழ்ச்சி சொல்கிறீங்க, எங்களுக்கு இல்லைன்னாங்க. சரி சொல்லுங்கள், விஷயம் சொன்னால் தானே தெரியும். 2 குழந்தையில ஒரு குழந்தை நல்லா நார்மலாக இருக்குது, இன்னொரு குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. ஆனால் உங்கள் புத்தகத்தில் அது போட்டிருக்கு என்னென்னையா, இந்த தேதியில் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், இதயம் வீக்காக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க கேட்குறாங்க, என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, நீங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் போட்டிங்களா, அப்போ ஒரு குழந்தை நல்லா தானே பிறந்திருக்கு, அப்போ நீங்கள் வீக்குன்னு போட்டிங்களே, அப்போ அதில் எப்படி இது நாங்கள் இப்போ எப்படின்னு எடுத்துக்கிறது? நாங்கள் முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கம்மா. ட்வின்ஸ் பிறந்தது, ஹார்ட் ப்ராப்ளம்னு நான் சொல்லியிருக்கிறேன், வீக்குன்னு சொல்லியிருக்கிறேன், அது அப்படியே இருக்குன்றீங்க. ட்வின்ஸில் ஒரு குழந்தைக்கு இருக்குது, ஒரு குழந்தைக்கு இல்லைன்றீங்க. இன்னொரு குழந்தைக்கு இல்லைங்கிறது அதையும் வேணும்னு கேட்குறீங்களா? இல்லைன்னு சொன்னது அதுக்கே கடவுளுக்கு தேங்க்ஸ் நன்றி சொல்லுங்கம்மா. அப்படி எதிர்பார்க்காதீங்க. இல்லை சாரி ஐயா, ஆமாம் கரெக்டு தான். அவங்களுக்கு புரியாது, இப்படி சொல்லியிருக்காரு, அதில் அப்படி இருக்குன்றாங்க. உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்துக்கு ஒரு குழந்தைக்கு இருக்குல்ல, ஆமாம் இன்னொன்றுக்கு இல்லைன்னும் போது சந்தோஷப்படுங்க. அதுக்கு இருந்ததுனாக்கா அதோட வேதனை வேறு என்ன வேணும்? அப்போ என்ன சொல்வீங்க, ஒன்றுக்கு இருந்து ஒன்றுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, எங்களுக்கு 2க்கும் இருக்குது அப்படி தானே கேட்பீங்க. அது வரைக்கும் கொடுக்காத வரைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். சரி, அடுத்து இப்போ இந்த குழந்தைய சரியாக்கணும், அடுத்து அதெல்லாம் சரி, நீங்கள் அதை கேளுங்கம்மா அப்படின்னு. ஆமாம் அதுக்கு தான் ஏன் ஃபோன் பண்ணேன் நாங்கள். நீங்கள் அதை விட்டு போட்டு இல்லாதெல்லாம் கேட்குறீங்க, அதுக்கு ஏன் இல்லைன்னு கேட்குறீங்க அப்படி நான் சத்தம் போட்டேன். ஆமாம் மன்னிச்சிருங்க நாங்கள். சரி அதை விடுங்க. அப்போ நான் சொன்ன குழந்தைய அழைச்சிட்டு வாங்க, பார்த்துட்டு அதெல்லாம் கொடுத்து சரியாகி போயிடுச்சு. இப்போ அதுதான் சப்ஜெக்டு. இல்லை இது நடந்து வந்து 4-5 வருஷம் இல்லை 5-6 வருஷம் இருக்கும். அப்புறம் சரி பண்ணுறது தானே வேலை. அது த்ரூ நேம் சேனலில் நம்ம வைக்கும்போதே சரி. அதான் ஒரு இதில் என்ன ஒன்றுன்னா, வைக்கும் போகும்போது அது உங்களுக்கு சரி பண்ணிடும். அந்த பேரை உச்சரிக்க அது சரி பண்ணிடும். இல்லைங்க அது சக்தி. ஏங்க நமக்கு வந்து இப்போ எப்படின்னா, ஏதாவது ஒரு மூலியமாக சரியானால் சரிங்க. எந்த ஒரு விஷயமே பிரச்சனைங்கிறது பல வழியில் வந்தால் கூட, அந்த பிரச்சனைங்கிறது இன்டர்னலில் வந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலில் வந்தாலும் சரி. எக்ஸ்டர்னல் என்ன கேட்டால் ஒன்றே ஒன்று தான், பண பிரச்சனை தான். அடுத்து மன பிரச்சனை, இதெல்லாம் எக்ஸ்டர்னல். இன்டர்னலுக்கு வெறும் உடல் பிரச்சனை. ஆமாம் வேறு என்ன, இதுதான் இன்டர்னல் சொல்கிறது. இது மாதிரி நிறைய இருக்குது ஹெல்த்தில். அது மட்டும் தானே இருக்குது, உங்களுக்குள்ள பை பர்த்திலே சில இதெல்லாம் இருக்குது. அந்த சில இதெல்லாம் சொல்லும்போது அந்த நேம் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு கனெக்ட் ஆகலை. இது குழந்தையில பிறந்து இதை விட்டுருங்க. ஒரு 20 வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசு கூட எடுத்துக்கோங்க, அந்த பேர் கனெக்டே ஆகலைன்னு சொன்னாக்காவே உங்களை வந்துட்டு பாதிக்கிறது இன்டர்னல்லையும் பாதிக்கும், எக்ஸ்டர்னல்லையும் பாதிக்கும். அதை தான் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு இன்சிடெண்ட்டு சொன்னால் அது நடந்து முடிஞ்சு போன கதை, அதை விட்டுருங்க. அதை தாண்டி எப்பவுமே சரி, அது 20 வயசாக இருக்கலாம், 30 வயசாக இருக்கலாம், 50 வயசாக கூட இருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிசீஸுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் தான் நேம் இருந்துச்சு. இப்போ எஜுகேஷனுக்கெல்லாம் பர்டிகுலராக இருக்குது. ஒவ்வொரு பிரான்ச்சு இதுக்குமே டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொன்றுத்தில் 30, 40, 50 இருக்குது. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்கான பிரான்ச்சஸ் இருக்குது. டிசீஸஸ் அப்படி தான் ஆயிடுச்சு. ஆமாம், மெடிக்கல் பாராமெடிக்கல் அவ்வளோதான், இதில் போட்டுடலாம். இதில் நூற்றுக்கணக்கான சமாச்சாரம் இருக்குது. டிசீஸ் அவ்வளோதான் இருக்குது. எஜுகேஷன் என்றைக்கு அதிகமாக நிறைய கூடிருச்சோ டிசீஸும் அதிகமாக கூடிருச்சு. டிசீஸ் என்றைக்கு அதிகமாக கூடிருச்சோ எஜுகேஷன் அதிகமாக கூடிருச்சு. எல்லாம் ஒன்று தான். அதனால் பேர் சரியாக வரலைனாக்கா இன்டர்னல்லையும் உங்களை பிரச்சனை பண்ணோம். ஆமாம், வயிறு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் 3ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் நம்பரில் பேர் வச்சுருக்கீங்க.
3ஆம் தேதி பிறந்துட்டீங்க. உங்கள் பேர் 6ல் இருக்குது. இருந்தால் என்ன பிரச்சனை இருக்கும்னு பார்த்தாக்கா, நீங்கள் நினைக்கிறது வெறும் வெளி சைடில் தான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க. உள்ளேயும் வேலை செய்யும், இன்டர்னல்லே வேலை செய்யும். இந்த 3ஆம் தேதி பிறந்தவங்க 6ஆம் நம்பரில் பேர் இருந்தாக்கா, நான் ரெண்டுத்துக்குமே விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். இன்டர்னலில் என்ன தொந்தரவு பண்ணோம்? வயிறு கோளாறு பண்ணோம், ஃபுட் அலர்ஜி வந்துடும், ஒன் பாத்து சரியாக போகாது, ஒன்று சரியாக போகாது, இல்லைன்னா அடிக்கடிக்கு போகும். எல்லாம் ஒரே ஆளுக்கு இருக்குன்னு இல்லை, ஒவ்வொருத்துக்கும் ஒன்று இருக்கும், வேரியேஷன் இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே கூட இல்லாமல் இருக்கலாம். சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். சில பேருக்கு வந்துட்டு அப்படியே ஒரு கருப்பு அலர்ஜி மாதிரி உள்ளே வந்துடும். இது இன்டர்னல். கருப்பு அலர்ஜி தொலிக்கு மேலே தான், ஸ்கின்னு தான், அது மட்டும் வெளியே தெரியும். பட் இருந்தாலும் பாடிக்குள்ளே பாடிக்குள்ளே இருக்கிறது. எக்ஸ்டர்னல், வாழ்க்கையின் எக்ஸ்டர்னல். தொழில் செய்கிறாங்க, தொழில் சக்ஸஸ் ஆகாது. எந்த தொழிலுமே அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லே ஆகாது. எதையுமே எஜுகேஷனை கூட கம்ப்ளீஷன், எஜுகேஷன் மட்டும் கொடுத்துருக்கோம், பிஜி பண்ண விடாது. யூஜியோடு சரி, மேல் படிப்பு படிக்க விடாது. பிஜின்றது போஸ்ட் கிராஜுவேட்டு படிக்க விடாது, கம்ப்ளீட் பண்ண விடாது. படிப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காது மாட்டாங்க, விடாது. திருப்பூர் லைஃப்லேயும் வந்துட்டு சுகம் பெறாத லைஃப்பாக இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்டர்னல், அதெல்லாம் இன்டர்னல், இது எக்ஸ்டர்னல். உடம்பு பார்த்தாக்கா அப்படி போட்டுரும், அப்படி பல்ஜியாக இருக்கும். என்னங்க ஒரு நம்பருக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது, அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கணக்க விஷயம் நிறைய இருக்குது. என்ன இந்த நம்பரை வச்சுட்டே புக்கை எழுத சொன்னீங்கன்னா, ஒரு புக்கு இவ்வளோ பெருசு, இது மாதிரி 100 புக்கு எழுதுவேன் நான். எல்லாம் பயந்துருவீங்க, அதான் தான் எழுதலை. இந்த ராஜாசி நியூமராலஜி இந்த ஒரு புக்கிலே அவ்வளோ விஷயம் இருக்குது. அதையே இன்னும் திருப்பி உள்ள டெஃபினிஷன் இன்னும் நான் கொடுத்தேன்னா இன்னும் அவ்வளோ இருக்கும். போதும். முதல்ல நாம் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு ஜெயிக்கணும். அதுக்கு வழி கிடைச்சா போதும். அப்போ இன்டர்னல்லையும் நம்மளை தொந்தரவு பண்ணுது, எக்ஸ்டர்னல்லையும் தொந்தரவு பண்ணும். தொழிலும் பண்ண விடாது, கெரியரில் இருந்தாலும் கெரியர் பண்ண விடாது. சில பேர் டீச்சிங் லைனில் இருப்பாங்க. நான் இனிமேல் பார்த்தா இவங்க டீச்சிங் லைனில் வந்துட்டு ஹையர் கிரேடில் இருக்கணும், காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கணும், ஸ்கூலில் டீச்சிங்கில் அண்டரில் இருப்பாங்க. அவன் பின்ன தப்பாக பேர் இருந்தாக்கா உங்களை மேலே போக விடாத. அப்போ நம்ம ஜீவிக்கணும் இல்லையா, அதுக்காக ஏதோ பண்ணுறோம். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இதுக்கு தான் நான் வந்துட்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் என்னும் அதை ரெண்டுத்தையுமே சரி பண்ணக்கூடியது ஒன்று தான். அதுதான் ஃபார்மேட் நியூமராலஜி. இதே நான் பிரீஃபாக தான் சொல்லணுன்னு தான் ரொம்ப நினச்சிட்டு தான் ஆரம்பித்தேன். நான் நிறைய சொல்லுவேன். அழகாக ஒரு 2 ஹவர் ஒரு சினிமாவை போடுற அளவுக்கு உட்காந்து அழகாக சொல்லுவேன். அவ்வளோ பொறுமை யாருக்கும் இல்லை, அவ்வளவும் ஒரே நேரத்துலையும் வேண்டாம். 10 நிமிஷத்துலேயே போதும். அதை வந்து நிறைய சொல்லலாம். இன்டர்னல் எக்ஸ்டர்னலுங்கிற டைட்டில் வச்சுக்கிட்டே நிறைய சொல்லலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. அவ்வளோ மனுஷன் இருக்காங்க. 800லேருந்து 900 கோடி மக்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷத்தில் அவ்வளோ பேரையும் சொல்லிட முடியும். அவ்வளோ பேர் லைஃப் அதுக்குள்ளே சொல்ல முடியுமா? எங்கன்னா வாழ்க்கையை முடியாதில்ல. அதுதான் என்றைக்கோ இருந்தாலும் இன்றைக்கி கொடுக்கப்பட்டதில்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல என்னன்னாக்கா, நாம் ஜெயிக்க முடியுங்கிறது தான், ஜெயிச்சிடலாங்கிறது தான். ஃபார்மேட் நியூமராலஜி அப்ளை பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலான்றது. அதே நேரத்தில் ஜெயிச்சிடலாங்கிறது கடைசி கட்டம். ஜெயிக்கலாங்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இன்டர்னல்லையும் ப்ராப்ளம், எக்ஸ்டர்னல்லையும் ப்ராப்ளம். எப்போது பேர் சரியாக இல்லை என்றால் அதனுடைய எக்ஸ்போஷன் நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். பேரை சரி பண்ணிட்டாக்கா எல்லாத்தையுமே தாங்கிடும், எல்லாத்தையுமே அது தாங்கிக்கும், நம்மளை லைஃப்பை ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஆமாம், நீங்கள் டே பை டே எழுத பார்த்தீங்கன்னாக்கா லைஃப்பை ஃப்ளரிஷாக கொண்டு போய் கொடுத்துரும். நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.